கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள அன்னூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா கடத்துவதாக அன்னூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அன்னூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் செந்தில், குமார் உள்ளிட்ட போலீசார் எல்லப்பாளையம் பகுதியில் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அப்போது அந்த சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் மூட்டையுடன் வந்த வடமாநில இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் கொண்டு வந்த மூட்டைகளை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. காவல் நிலையத்தில் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் ஒடிசாவைச் சேர்ந்த சங்கர் நாயக், பங்கஜபதி, மங்குளு நாயக் என்பது தெரியவந்தது. இவர்கள் எல்லப்பாளையம் பகுதியில் தங்கியிருந்து மில் தொழிலாளியாக பணியாற்றிக் கொண்டு கஞ்சா விற்பனையிலும் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. ஒடிசாவில் இருந்து ரயிலில் கடத்தி வந்து பின்னர் அதனை திருப்பூருக்கு விற்பனைக்கு கொண்டு வந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த அன்னூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் கடத்தி வரப்பட்ட 9 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.